நேற்று யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சோம் இல்லையா? எஸ் மேம். புரிஞ்சிச்சுலமா? யூரோ மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துருக்கோம். என்னது ரிவிஷனுக்கு ரிவிஷனா? நம்ம லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சு. லாஸ்ட் நம்ம யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் தான்டா பார்த்தோம். யூரே மில்லர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதுதான் பிரிமிட்டிவ் எர்த்தை கிரியேட் பண்ணாங்க. என்ன கிரியேட் பண்ணாங்க? primitive earth. பிரிமிட்டிவ் எர்த்தோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 800 டிகிரி செல்சியஸ். இதை வந்து லேப்லயே வர வச்சாரு. யாரு? யூரேன் மில்லர் லேப்ல அந்த டெம்பரேச்சரை வர வச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆக்சுவலா அமினோ ஆசிட்ன்ற ஒரு பொருளை கொடுக்கவே இல்லை. பட் ஒரு செல் உருவாகிறதுக்கு என்ன தேவை? அமினோ ஆசிட் கண்டிப்பா தேவை. ஆனா அவங்க கொடுத்தது என்னென்ன பொருள் கொடுத்தாங்க? இது பிளஸ் லைட்னிங்காக அவங்க என்ன கொடுத்தாங்க? எலக்ட்ரான். ஓகேவா? லைட்னிங்காக எலக்ட்ரோட்ஸ் கொடுத்தாங்க. ஃபைனலா அப்படி பண்ணும் பொழுது ஸோ கண்டென்ஸ் ஆச்சு. சரியா? கண்டென்ஸ் ஆயிட்டு கிடைச்ச அதுல நமக்கு என்ன வந்ததுன்னா அமினோ ஆசிட் வந்தது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த மாதிரியான இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்துதான் முதல்ல ஒரு செல்லுக்கு தேவையான அமினோ ஆசிட், கார்போஹைட்ரேட், சுகர் இதெல்லாம் வந்து இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாமா? Yes ma'am. Yes ma'am. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த செட்டப். இங்க நீங்க பார்க்கலாம் பாய்லிங் வாட்டர் இருக்கு. ஸோ கொடுத்ததுன்னு பார்த்தா CH4NH3 வாட்டர் வேப்பர். ஏன்னா இங்க நல்ல பாய்லிங் வாட்டர் கொதிச்சு அந்த வேப்பர் தான் இங்க இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? Yes ma'am. அப்புறமா இந்த வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி வாட்டர் டிராப்லெட்ஸ் வருது. அந்த டிராப்லெட்ஸை கலெக்ட் பண்ணி பார்த்தா அதுல அமினோ ஆசிட் இருந்துச்சு. அடுத்த வாட்டி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல சுகர் வருது. அப்புறமா பண்ணதுல நைட்ரோஜன் பேசஸ், நியூக்ளிக் ஆசிட், இப்படி ஒன்னா வந்துச்சு. ஸோ இப்படிதான் லைஃப் வந்திருக்கணும்னு யூரேன் மில்லர் ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு கேட்டா இவங்க 2 பேர், ஒப்பரின் அண்ட் ஆல்டன். இது பண்ணது யூரேன் மில்லர். ஓகேவா? இது பக்காவா இருக்கா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹார்டி வீன்பர்க் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இது ஒயிட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்க டவுட்ல யூரே மில்லரும் கிளியர் பண்ணிட்டேன். இப்ப ஹார்டி வீன்பர்க் பாத்துருவோமா? ஸோ கவனிங்க, ஹார்டி வீன்பர்க் ஈக்குவலிபிரியம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய ஜெனட்டிக் பூல். ஜெனட்டிக் பூல்னா இப்போ ஒரு லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கு. அந்த பாப்புலேஷன்ல இருக்கிற எல்லாரோட ஜீன்ஸையும் எடுத்து நம்ம ஒரு பூல்ல போடுறோம்னா அதுதான் ஜெனட்டிக் பூல். ஓகேவா? புரியுதா? இந்த ஜெனட்டிக் பூல்ல என்னென்ன வகையான ஜீன்ஸ் இருக்கலாம்? சோ இப்படி இருக்கலாமாடா? சொல்லுங்க. 2 கேபிட்டல் ஏ இருக்கலாம், அல்லது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ, அல்லது ஸ்மால் ஏ இருக்கலாம்.
இவ்வளவுதான் இருக்க முடியும் இல்லையா? ஒண்ணு ஹோமோசைகஸா இருக்கலாம், அல்லது ஹெட்டிரோசைகஸ், அல்லது ஹோமோசைகஸ் ரெசசிவ். கரெக்டா? இந்த ஹோமோசைகஸை நீங்க பி ஸ்கொயர்னு டெபிக் பண்ணுங்க. இதை எப்படி பண்ணலாம்? Q square. கீழே இதுதான் கியூ ஸ்கொயரு, 2pq. PQ. ஸோ 2PQ. இப்போ இதை நம்ம பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ல எழுதுறோம் அப்படின்னா பி ஸ்கொயர் பிளஸ் 2PQ பிளஸ் கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஆமாவா? ஆமாவா? எழுதலாமா இல்லையா? Yes, So ma'am. plus Q is equal to 1. P-ஐயும் Q-ஐயும் கூட்டினா 1 தான் வரணும். இந்த P-ன்றது frequency of dominant allele, Q வந்து frequency of recessive allele. ஓகேவா? இப்போ ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. In a population, the dominant frequency is 0.6. What would be the recessive frequency? சொல்லுங்க. 0.4, ma'am. 0.4. அவ்வளவுதான் இல்லையா? ஸோ இது 0.6 plus Q is equal to 1. Q is equal to 1 minus 0.6 is equal to 0.4. Heterozygous கேட்டாங்கன்னா 2 into 0.6 into 0.4. 2PQ இல்லையா? புரியுதாமா? ஹார்டி வின்பர்க் நேத்து எந்த ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க? ஹார்டி வின்பர்க் பேர் மறந்துட்டேன். யார் கேட்டிருந்தடா? அந்த ஸ்டூடெண்ட் இங்க இல்லையா? இல்லையா? இருக்கீங்களா? சரி, ஹார்டி வின்பர்க் நோட் பண்ணிக்கோங்கடா. எந்த ஸ்டூடெண்ட் கேக்குறீங்களோ அவங்க கொஞ்சம் நான் தான் சொல்லுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு இது தெரியும்ன்றப்ப திரும்ப திரும்ப தெரியும்ன்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதுதான் சொல்றேன். டன். நோட்டட். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. என்ன டவுட்? வாய்ஸ் சரியா வரலப்பா, ஒரு மாதிரி பிரேக் ஆகி வருது. சாட்ல அனுப்புங்க. அடுத்து என்ன டவுட்னு நான் பாக்குறேன். யாராவது என்ன டவுட் இப்ப கேட்கணுமோ அது சாட்ல அனுப்புங்க. அனுப்பிட்டீங்களா? Chat 1.
linkage and recombination. Okay. மறந்துட்டீங்களா நடத்துனது லிங்கேஜ் இல்ல வரலையா? வந்திருந்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதாமா நான் பேசுறது? நீங்க கொஞ்சம் பதில் கரெக்டா சொன்னா தானே எனக்கும் நல்லா இருக்கும். சாஷினிக்கு லிங்கேஜ்ல எந்த பார்ட்டுடா? அப்படி நான் கேட்கும் போது சொல்லவே இல்லைன்னா நான் என்னதான் பண்றேன். நேத்து யாருமா அடுத்தது லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி கேட்டது? இருக்கீங்களாடா? லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி கேட்ட ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா இல்லையா? Students, can you hear me? ஏதோ வாய்ஸ் நல்லா தானே இருக்கு. Yes, ma'am. ஃபர்டிலைசேஷன் கேட்டிருக்கீங்க அக்ஷயா. ஓகே சொல்லுப்பா யாரோ மேம் நீங்க. சரிடா, இப்போ ஒன்னொன்னா நம்ம கிளியர் பண்ணுவோம் உங்க டவுட்ஸ். நேத்து கேட்ட பசங்க அப்ப யாருமே இல்லையா? சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி யாராவது கேட்டீங்களா? சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி முடியலடா என்னால. என்ன டவுட் இப்ப? சரி, இப்போதைக்கு ஒரு பொண்ணு வந்து ஃபர்டிலைசேஷன் கேட்டிருக்காங்க, இன்னொரு பொண்ணு லிங்கேஜ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் இம்யூனோகுளோபின். நேத்து கேட்டதுல இந்த ஒரு பொண்ணு தான் திருப்பியும் கேட்கறா. பயோபைரசினா என்னன்னு சொல்லணுமா? ஓகே. இம்யூனோகுளோபுலின் அப்புறம்டா Ma'am, selectable marker, ma'am. Okay. Mechanism of crossing. Mechanism of Crossing over. ஓகே. அது ஆனா உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்ல நீ வாசிக்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு இங்க கிடையாது. ஓகேவா? Yes, ma'am. இப்ப வந்து யாரோ இம்யூனோகுளோபுலின் கேட்டிருந்தீங்க, அது நான் கொஞ்சம் சொல்றேன். Okay, ma'am. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாமா? No, ma'am. Yes, ma'am. ஆகுது இல்லையா? சோ இங்க பாருங்கடா, இதுதான் வந்து ஒரு ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர். இந்த ஆன்டிபாடியை தான் நம்ம இம்யூனோகுளோபுலின்னு சொல்றோம். இந்த ஆன்டிபாடி என்னன்னு சொல்றோம்? Immunoglobulin. இந்த இம்யூனோகுளோபுலின் வந்து ஐஜிஜி, ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிடி. கேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஏஎம்இ கேம், டி. சரியா? ஐஜிஜி என்ன சொல்லுங்க? IgG, சரியா? சோ இந்த இம்யூனோகுளோபுலின் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இதுதான் ஒரு ஆன்டிபாடி. ஆன்டிபாடி தான் இம்யூனோகுளோபுலின். இம்யூனோகுளோபுலின் அப்படின்னும் போது சில வாட்டி இந்த மாதிரி ஒரு ஒய் மட்டும் இருக்கும், சிலதுல இது போல 2 ஒய் இருக்கும், சிலதுல இது போல நிறைய ஒய் கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க கவனிங்க, இந்த இடத்துல இதுதான் ஆன்டிஜன் பைண்டிங் சைட்.
மேல நீங்க பாக்குற இடம் தான் ஒரு இம்யூனோகுளோபுலினோட ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஏதாவது ஆன்டிஜன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் பைண்ட் ஆகும். இது ஒரு லைட் செயின், இது ஒரு ஹெவி செயின். ஸோ H2L2ன்னு சொல்லுவோம். 2 ஹெவி செயின், 2 லைட் செயின். அண்ட் இந்த செயின்ஸுக்கு நடுவுல நம்மளுக்கு என்ன ஒரு பாண்ட் இருக்குன்னா டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கு. என்ன பாண்ட் இருக்கு? Disulfide. பாண்ட் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து இப்போ ஒவ்வொரு இம்யூனோகுளோபுலினுக்கு நம்ம ஒவ்வொரு இது சொல்லலாம். ஐஜிஜி சொன்னேன் இல்லையா? ஐஜிஜி இம்யூனோகுளோபுலின் என்ன பண்ணும்னா இட் கேன் cross the placenta and give immunity to baby. இந்த ஐஜிஏ எங்க இருக்கும்னா நம்மளோட மால்ட்னு சொல்லுவோம். மால்ட்னா மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ. அதாவது நம்மளோட ஈசோபேகஸோட உள்பகுதி, பிராங்கஸோட உள்பகுதி, யூரின் ட்ராக்டோட, இப்போ இதுதான் வந்து யூரின் ட்ராக்ட்னா இதுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி பிளேஸ் அல்லது ஈசோபேகஸ்னா இந்த உள்ளெல்லாம் யூ கேன் see this malt. அந்த மால்ட்ல லிம்பாய்ட் டிஷ்யூ இருந்து that will provide immunity. ஸோ இதுல எந்த ஆன்டிபாடி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? IgA. ஐஜிஏ. அண்ட் இன்னொன்னு ஐஜிஏ எங்க இருக்குன்னா மதரோட ஃபர்ஸ்ட் மில்க் கொலோஸ்ட்ரம்லயும் இதுதான் இருக்குது. இது கிளியரா இருக்கா? அடுத்து ஐஜிஎம். அடுத்து என்னதுமா? IgM. எம். இந்த எம்ல யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லுன்னு சொல்லலாம். அண்ட் ஹை மாலிகுலர் வெயிட். ஹை மாலிகுலர் வெயிட். இப்போ நார்மலா ஒரு இம்யூனோகுளோபுலின் இப்படி ஒய் மாதிரி இருக்குன்னா இது வந்து பென்டாமர்னு சொல்லுவோம். இது போல 5 சேர்ந்ததுதான் இது. ரொம்ப ஒரு டாமினண்டான ஒரு ஆளு. சரியா? ஐஜிஜி, ஐஜிஏ, ஐஜிஎம். அடுத்து ஐஜிஇ வந்து அலர்ஜி. அலர்ஜிஸ்லாம் இருந்தா இதுதான் வெளியே வரும். இந்த ஆன்டிபாடி தான் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? கிளியரா இருக்காமா? Yes, ma'am. இந்த அடுத்தது இந்த ஐஜிடி பாத்தீங்கன்னா இம்யூனிட்டிய இப்போ சம்டைம்ஸ் சப்ரஸ் பண்ணும். சரியா? இது இம்யூனிட்டிய சம்டைம்ஸ் என்ன பண்ணும்னா இப்ப வேணான்றப்ப கொஞ்சம் சப்ரஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இம்யூனோகுளோபுலின்ஸ். நோட் பண்ணிக்கோங்கடா. Noted? Yes, ma'am. Yes, ma'am. பண்ணிக்கோங்கடா. Ma'am, coming, ma'am.
students clear? ஆடி வெயின்பர்க் இப்பதான் நடத்தி முடிச்சேன் தேவஹரிணி. lymph node, angiosperm, biopiracy. வீடியோல பாருடா, சரியா? இம்யூனோகுளோபுலின் இப்ப கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? Ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து நீங்க என்ன கேட்டிருந்தீங்க? பயோபைரசினா என்னன்னு அதையும் சொல்லிடுறேன். பயோபைரசி பயோபைரசினா இப்ப டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா without the knowledge of developing countries will take the ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல தான் எழுதுறேன் knowledge of developing countries without their knowledge. இப்போ உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்மள வந்து உங்களை நான் ஒரு எஸ்ஸே எழுதுங்க, ஒரு பேச்சு போட்டிக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்கன்னா என்ன பண்றீங்க? என்ன பண்ணுவீங்க ஆர்டிக்கல் எழுதணும்னா? கூகுள்ல பார்த்து யாரோ ஒருத்தரோட அறிவை அவங்களுக்கு தெரியாம திருடிடணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுதான் பைரசி. ஸோ யூஸ்வலா டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களோட நாலேஜை அவங்களுக்கு தெரியாம திருடிப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல நம்ம வந்து இந்த மஞ்சள்ல எல்லாம் நிறைய நல்லது செய்யறோம், இல்ல நீம்ல நல்லது செய்யறோம்னா நமக்கு தெரியாம இதை அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க எங்களுதுதான் நாங்க கண்டுபிடிச்ச ரிசர்ச்னு சொல்ல வேண்டியது. இதையெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இப்ப ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் பேரு இந்தியன் பேட்டன்ட் பில். இதுக்கு என்ன பேரு? Indian Patent Bill. நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க? புரிஞ்சுச்சா? பயோபைரசி, பயோப்ராஸ்பெக்டிவ்ஸ். என்னம்மா? காது சரியா கேட்கலடா, ரொம்ப மெதுவா இருக்கும் வாய்ஸ். பயோப்ரா இது வரைக்கும் கேக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு வேர்டை கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. அவ என்ன கேக்குறான்னு யாராவது எனக்கு கேட்டு சொல்லுங்க. பயோ ப்ராஸ்பெக்டிங்கா? இது மாதிரி நம்ம சிபிஎஸ்சில நான் கேள்விப்பட்டதே இல்லையாடி. எங்கடி படிச்சத? ஸ்டேட் போர்ட்ல அதே டாபிக்ல தான் இருக்கு. பயோப்ராஸ்பெக்டிவ்க்கு கீழ தான் பயோபைரசி வருது. அப்படியா? சரி. நான் வேணா அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிட்டு நான் உனக்கு இது என்னன்னு சொல்றேன், சரியா? ஆடி வெயின்பர்க் சொல்லிட்டேன். அடுத்து steps involved in fertilization of angiosperm plant. கொஸ்டின் இப்போ நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான்டா. இப்போ நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே தேர்ஸ்டே இல்லையா நம்ம கிளாஸ். பட் வெனஸ்டே கிளாஸ் வந்து நான் முடிஞ்சா டியூஸ்டேவோ அல்லது ஃப்ரைடேவோ வைக்க பார்க்குறேன். ஆனால் வெனஸ்டே எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம 2 சாப்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். வீக்லி இனிமே ஒரு சாப்டர், சரியா? நெக்ஸ்ட் வீக் எந்த 2 சாப்டர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம்? கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுன்னா நீங்க அந்த 2 சாப்டரை தரோவா படிச்சுட்டு வந்திருக்கணும். நான் கேட்பேன், நீங்க ஆன்சர் உங்களோட பேப்பர் ஒன்று வச்சுக்கணும், அந்த பேப்பர்ல எழுதணும். டோட்டலா எவ்வளவு மார்க் நம்ம செக் பண்ணுவோம். கொஸ்டின் நான் போடுவேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எது ஆன்சர், செகண்டுக்கு எது ஆன்சர், தேர்டுக்கு எது ஆன்சர் நீங்க எழுதணும். முடிச்ச பிறகு நான் இதை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவேன்.
ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன சாப்டர் வேணும் உங்களுக்கு? From evolution. ஆர்டர்லயே போயிருவோமா? Yes, ma'am. Yes, மேல ma'am. மேல இருந்து வருவோமா கீழ இருந்து போவோமா? From recent. மேல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துடலாமா? சரி. ஸோ அப்ப நெக்ஸ்ட் Okay, வீக் ma'am. வந்து ஒரு நாள் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். நீங்க இதை தரோவா படிச்சிருக்கணும் இந்த சண்டேவே. ஏன்னா ஸ்கூல் திறந்துருச்சு இல்லையா, உங்களுக்கு அப்புறமா கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இது ரெண்டும் ஓகேவா? Yes, ma'am. ரெண்டு லெசனும் நம்ம நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நல்லா தரோவா படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு கையில ஒரு டெஸ்ட் நோட் ஒன்று வச்சுக்கணும் நீங்க, சரியா? சின்னதா ஒரு டெஸ்ட் நோட் வச்சுக்கோங்க. அந்த நோட்ல ரிவிஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு எழுதி 1ல இருந்து 50 வரைக்கும் நம்பர்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஆன்சர் மட்டும் எழுத போறோம். 1க்கு A, 2க்கு B, 3க்கு C அப்படின்னு கடைசியில எவ்வளவு மார்க் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? Yes, ma'am. அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் முடிஞ்ச உடனே இப்போ 30 கொஸ்டின் 50 கொஸ்டின் இருக்குன்னு சொன்னா 40 மினிட்ஸ், மிச்சம் இருக்கிற 50 மினிட்ஸும் இந்த கொஸ்டினுக்கு ஏன் இது ஆன்சர், ஏன் இது இல்லை, அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ அந்த சாப்டர் உங்களுக்கு இன்னுமே நல்லா தரோ ஆயிடும். சரியா? எஸ் மேம். இந்த மாதிரி another 13 டேஸ்ல நம்ம ஃபுல்லா சாப்டர் ரிவிஷன் முடிச்சிடலாம். ஓகே? டவுட்டும் வந்து நான் ஒரு 4 வீக்ஸா உங்களுக்கு 4 டேஸா கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அடுத்து என்னது நான் கேட்டிருந்தீங்க? ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட். நெக்ஸ்ட் வீக்குக்கு 2 சாப்டர் கொடுத்துட்டேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Yes, ma'am. நல்லா படிச்சுட்டு வந்துருவீங்களா? ஓகே. Yes, ma'am. Yes, ma'am. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ஃபர்டிலைசேஷன். யார் கேட்டதுமா இது? மேம் அக்ஷயா மேம். ஓகே, அக்ஷயா நல்லா கவனி. ஓகே மேம். டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் என்னடா பார்க்குறோம்? என்ன டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் பார்த்துடலாமா? எஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க. டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ஒரு மேல் வந்து இப்படி ரெடியா இருக்கு, சரியா? இது வந்து இன்டைனர், இது இப்படி எக்ஸைன், இந்த மாதிரி ரெடியா இருக்கு. உள்ள வந்து 2 செல் ஸ்டேஜ், ஒன்னு வெஜிடேட்டிவ் இன்னொன்னு ஜெனரேட்டிவ்னு ரெடியா இருக்கு. இது மேலோட அந்த போலன் கிரெயின். ஃபீமேல் எப்படி இருக்குன்னா, இது ஃபீமேலோட ஸ்டிக்மா, இது ஸ்டைலு, இது ஓவரி. ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி,
இந்த ஓவரிக்குள்ளாரதான் நம்மளுக்கு எம்பிரியோ சாக் இருக்கும். இந்த எம்பிரியோ சாக்ல பாத்தீங்கன்னா மேல இப்படி இது மூணுத்துக்கும் பேரு ஆன்டிபோடல் செல்ஸ். என்ன அக்ஷயா படிச்சிருக்கியா? Yes, ma'am. நடுவுல இது போலார் நியூக்ளியை, இது எக்கு, இது ஒரு சினர்ஜி, இது ஒரு சினர்ஜி. இப்படி கிளியரா இருக்காமா? Yes, ma'am. இப்போ இந்த போலன் கிரெயின் விண்டு மூலமாவோ வாட்டர் மூலமாவோ ஏதோ ஒண்ணு இப்படி இங்க உட்காருது. உட்கார்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னா 2 செல் 3 செல் ஸ்டேஜா டிவைட் ஆகுது. இதுக்கு பேரு வெஜிடேட்டிவ் செல். மேல இருக்கிற இது ரெண்டும் என்ன செல்லு? Germinative cell. ஜெனரேட்டிவ் செல். இந்த இப்போ என்ன ஆகும்னா போலன் டியூப் ஃபார்ம் ஆகும். இந்த 3 நியூக்ளியஸும் இந்த டியூபுக்குள்ள இறங்கி வந்துரும். முதல்ல இருக்கிறது வெஜிடேட்டிவ் செல்லோட நியூக்ளியஸ். அதுக்கு இப்ப என்ன பேருன்னா டியூப் நியூக்ளியஸ். பின்னாடி இருக்கிற 2 ஜெனரேட்டிவும் இப்ப இந்த 2 நியூக்ளியஸ்க்கு என்ன பேருன்னா மேல் கேமிட். ஓகே, அப்படியே இந்த 3ம் இங்க வரும். இதுல இந்த டியூப் நியூக்ளியஸ் ஜஸ்ட் இது வரைக்கும் தான் வரும். இதுக்கு மேல அதுக்கு வேலை கிடையாது. மிச்சம் இருக்கிற 2 மேல் கேமீட்ல ஒரு கேமீட் எக்கு கூடயும் ஒரு கேமீட் அந்த போலார் நியூக்ளியை கூடயும் சேரும். ஸோ எக்கு கூட சேர்ந்தது ஜைகோட்டா மாறி ஜைகோட்ல இருந்து எம்பிரியோ வரும் 2n. இங்க பாத்தீங்கன்னா 3 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகுது. 2 முறை ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதால இதுக்கு பேரு டபுள் ஃபர்டிலைசேஷன். அண்ட் இங்க 3 பேர் ஃபியூஸ் ஆனதால இதுக்கு பேரு ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்த பிறகு இருக்கிற இந்த நியூக்ளியஸ்க்கு பேரு பென், பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியை. அந்த செல்லுக்கு பேரு பெக்கு. அப்படின்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். இந்த மாதிரி இந்த செல் இப்ப என்ன ஆகும், இதே போலயே நிறைய கிடுகிடுன்னு செல் எல்லாம் டெவலப் ஆகி நம்மளுக்கு இந்த செல்ஸ் நிறைய மல்டிப்ளை ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா எண்டோஸ்பெர்ம். எண்டோஸ்பெர்ம்ங்கிற ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். That endosperm will provide nourishment to this embryo. Clear? Yes, ma'am. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. Any doubts? No, ma'am. Akshaya? No doubts, ma'am. Okay, ma'am. Note பண்ணிக்கோ. Okay, ma'am. Noted, ma'am. அடுத்த வாரத்துல இருந்து நம்மளுக்கு சாப்டர் வைஸ் ரிவிஷன் ஆயிடும். சரியா? anatomical adaptation of xerophyte. ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்காடா இது? Yes, ma'am.
இதை நான் வேணா ஸ்டேட் போர்ட் புக்கு டவுன்லோட் பண்றேன். ஜுவாலஜிலயா பாட்னிலயா? பாட்னில மேம். எதுலடா இருக்கு? இதா இருங்க. பாட்னிலயா? ஏன்னா இதுல இங்க கிடையாது. பயோ பாட்னியாடா இல்ல வெறும் பாட்னியா? எஸ் மேம் பயோ பயோபாட்னி மேம். ஏன்னா அது பேஜ் நம்பர் உங்களுக்கு டிஃபர் ஆகும், அதுக்காக தான். சரியா? 6th லெசன்ல இருக்கு. Leaf has been reduced into thorns. அது இலை வந்து நம்மளுக்கு முள்ளா ரெடியூஸ் ஆயிருக்கும் இல்லையா? அது ஒண்ணு அடாப்டேஷன். இன்னொன்னு வந்து சங்கன் ஸ்டொமேட்டா. சங்கன் ஸ்டொமேட்டானா என்னன்னு தெரியுமா? கார்சன் சைஸ் டொமேட்டோ வந்து டர்ஜிட்டா. என்னடா புரியல? கார்சன்ஸ் டொமேட்டோட கார்சன்ஸ் வந்து டர்ஜிட்டா இருக்கும். வாய்ஸ் விட்டு விட்டு தான் கேக்குது, ரொம்ப கிளியரா வரலடா. சரி, அடுத்த டவுட் கிளியர் பண்ணிடுறேன். கார்சன்ஸ் டொமேட்டோட கார்சன்ஸ் வந்து டர்ஜிட்டா இருக்கும். சார்கிட்ட கேக்குறேன் ஜீவஸ்ரீ, மாதிரி 11th. அஸ்வினிக்கு என் வாய்ஸ் கேட்கலையாமா? எல்லாருக்கும் என் வாய்ஸ் கிளியரா இருக்குல்லடா? Yes, ma'am. Yes, ma'am. எஸ் மேம். சரிம்மா. ஜீனா, ஷஜினா இருக்கியா? Yes, ma'am. லிம்ஃப் நோடாடா? Yes, ma'am. லிம்ஃப் நோட் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். லிம்ஃப் நோடு மட்டும் பண்ணா போதுமா இல்ல லிம்ஃபாட்டிக் சிஸ்டமே பண்ணணுமா? Lymph node only, ma'am. லிம்ஃப் நோட். ஓகே, சரிம்மா, கவனிங்க. So, lymph node. First, lymph அப்படிங்கிறது it's a tissue fluid அல்லது interstitial fluid அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ரெண்டு, இப்போ இங்க ஒரு செல் இருக்கு, இங்க ஒரு செல் இருக்கு, இங்கெல்லாம் இப்படி செல் இருக்குன்னா இந்த செல்லுங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த ஃப்ளூயிட தான் நம்ம என்ன ஃப்ளூயிட்னு சொல்லுவோம்? என்ன ஃப்ளூயிட்? டிஷ்யூ ஃப்ளூயிட். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு lymphatic capillaries இருக்குன்னு வச்சுக்கோங்க. When the tissue fluid enters into the lymphatic capillary, you will call this tissue fluid as lymph. So tissue fluidன்றது ரெண்டு செல்லுங்களுக்கு இடையில இருக்கிற fluid. அந்த fluid lymphatic capillary-க்குள்ள வந்துருச்சுன்னா இப்போ அந்த fluid-க்கு என்ன பேரு? Lymph. Lymph. இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? Yes, ma'am. இந்த fluid-க்கு பேரு lymph. இப்போ இந்த
லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் எல்லாம் இப்படி ஜாயின் ஆகி கொஞ்சம் பெரிய வெசல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த வெசலுக்கு பேர் தான் லிம்ஃபாட்டிக் வெசல். அண்ட் இந்த வெசல்ல அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பீன் ஷேப், லைட்டா பீன் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுக்கு பேரு தான் என்னது? Lymph node. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு தான் லிம்ஃப் நோடு. இந்த லிம்ஃப் நோடுல யார் இருப்பாங்க அப்படி முதல்ல இது எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன், இப்போ நம்மளோட பிளட்டும் ஒரு ஃப்ளூயிட் தான். பிளட்ல ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரி கிருமிலாம் வந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய WBCs, நியூட்ரோஃபில்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. இதே மாதிரி இந்த டிஷ்யூ ஃப்ளூயிடும் ஒரு ஃப்ளூயிட் தானே. இதுல யாராவது கிருமிகள்லாம் வந்தாங்கன்னா இதை அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அவர் தான் நம்ம மேக்ரோஃபாஜ்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? மேக்ரோஃபாஜ், லிம்போசைட்ஸ், இது ஒரு வகையான WBC தான். இவங்கெல்லாம் தான் அதை அழிப்பாங்க. இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னா இந்த லிம்ஃப் நோடுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இன்கேஸ் இந்த ஃப்ளூயிட்ல ஏதாவது பாக்டீரியாலாம் வருது அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? அந்த பாக்டீரியாவை கொன்னுடுவாங்க. ஓகேவா? அதுக்குதான் அந்த லிம்ஃப் நோடு. இந்த லிம்ஃப் நோடு எங்கெல்லாம் இருக்கும்னா லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், நம்ம உடம்பு ஃபுல்லாவே லிம்ஃபாட்டிக் வெசல் இருக்கும். அங்க எல்லாமே லிம்ஃப் நோடு இருக்கும். லிம்ஃப் நோடு அதிகபட்சமா எங்க இருக்குன்னா நம்மளோட நெக் ரீஜன், கழுத்து, ஆம்பெட், ஆம்பெட் இருக்குல்ல, ஆர்ம்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ் அங்க. அதுக்கப்புறம் groin ரீஜன். groinங்கிறது அப்டமனுக்கும் தைக்கும் இடையில இருக்க ரீஜன். இங்கெல்லாம் வந்து லிம்ஃப் நோட்ஸ் நிறைய இருக்கு. இப்ப புரிஞ்சிச்சாமா? Yes, ma'am. ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. noted, ma'am. ஓகே, என்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். செலக்டபிள் மார்க்கர். ஷஜினாக்கு இப்ப கிளியர் ஆமா லிம்ஃப் நோடு? Yes, ma'am. நேஹா சொல்லிட்டேன், கேட்டியா? கொஸ்டின் பேப்பர் எப்ப ரிவைஸ் பண்ணுவோன்னு? Yes, ma'am. நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு லெசனா பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக் எது வருது? Sexual reproduction in flowering plants and human reproduction, ma'am. ஓகே. மோஷிபா லிம்ஃப் நோட் கிளியர் ஆயிடுச்சாமா? Yes, ma'am. தேவஹரிணி ஆடி வீன்பர்க் சொல்லிட்டேன். அக்ஷயா ஆஞ்சியோஸ்பம் சொல்லியாச்சு. இன்னும் லிங்கேஜ் இருக்கு, செலக்டபிள் மார்க்கர் இருக்கு. இது என்னமா ரீலோடுன்னு வருது? புக் ஆகவே மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்கா ஆகுதுன்னா நீங்க உங்களால ஷேர் பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்குள்ள நான் இந்த செலக்டபிள் மார்க்கரையும் லிங்கேஜையும் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னா என்னன்னா,
இப்போ வந்து இது மாதிரி நிறைய நார்மலான பிளாஸ்மிட் இருக்காங்க. இதுதான் நம்மளோட டிசைரபிள் ஜீன். இப்போ இந்த எல்லா பிளாஸ்மிடும் இந்த ஜீனை வாங்காது. இதுல இவர் வாங்கியிருக்கலாம், இவர் வாங்கியிருக்கலாம், இவர் வாங்கியிருக்கலாம். இப்போ இத்தனை பேர்ல யாரு இந்த ஜீனை வாங்கியிருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு பேரு தான் சரியா செலக்டபிள் மார்க்கர். இந்த மாதிரி ஆனவங்கள நம்ம டிரான்ஸ்ஃபார்மன்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியலை வாங்காதவங்கள நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட்னு சொல்லுவோம். செலக்டபிள் மார்க்கர் யூஸ் டு ஐடென்டிஃபை த டிரான்ஸ்ஃபார்மன்ட்ஸ். இப்ப நம்ம ஒரு கண்டென்ட் சொல்லி தரேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுதா புரிஞ்சுச்சா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சு? நீங்க சொன்னது திரும்பி நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா கொஸ்டின் கேட்கறது. அதே மாதிரிதான் நம்ம கொடுத்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இது வாங்குச்சா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு பேரு தான் செலக்டபிள் மார்க்கர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இத நோட் பண்ணுங்க. புக் வந்து மொபைல்ல ஓபன் ஆகுது. அவங்க வாய்ஸ் எனக்கு கிளியரா இல்லடா. என்னம்மா கேக்குறாங்க? யாராவது எனக்கு சொல்லுங்க. புக் வந்து வேற ஒரு டிவைஸ் ஓபன் ஆகுது மொபைல்ல. நீங்க இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணனும். நான் லீவ் பண்ணிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணனும். அதுக்கு ஷேர் பண்ணேன். ரீஜாயின் பண்ண போறியா? இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணனும். மிஸ்டர் லீவ் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ணிட்டு அப்பதான் வர முடியுமா? புக் டிஸ்ப்ளே ஆகுமா? லேப்டாப் வந்து ஓபன் ஆகுது. ஓ, அப்ப நீ கண்டென்ட் மிஸ் பண்ணிருவியடா. இங்க வேற என்ன கண்டென்ட் நடக்குது? 2 மினிட்ஸ்ல வந்துட முடியுமா? சரி, வர முடியும்னா வா. என்னமோ எனக்கு ஆக மாட்டேங்குதுடா. அது எதுல பார்க்கணும்னு எனக்கு தெரியல. இது வெறும் ஆன்சர்ஸா? சரி வரட்டும். இப்ப நான் மார்க்கர் சொல்லிட்டு இருந்தேன்ல, மார்க்கர் யாருமா கேட்டது? கேட்டா மேம். இருக்காளாமாவ? இருக்கேன் மேம். நான் ரீஜாயின் பண்ணிட்டேன் மேம். இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணதும் சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூடா. சரிம்மா, இப்ப பாருங்க செலக்டபிள் மார்க்கர்ல நான் சொல்லிட்டேன் ஐடென்டிஃபை த டிரான்ஸ்ஃபார்மன்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மூணுத்துக்கும் அர்த்தம் தெரியணும். டிரான்ஸ்ஃபார்மன்ட்னா என்ன, நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட்னா என்ன, ரீகாம்பினன்ட்னா என்ன, நான் ரீகாம்பினன்ட்னா என்னன்னு தெரியணும். சரியா? கவனிங்க. இப்ப நார்மல் பாக்டீரியா இருக்கு இல்லையா, நார்மல் ஈகோலை, நார்மல் ஈகோலைல உங்களுக்கு வேற எந்த புதிய ஜீனும் இன்சர்ட் ஆகி இருக்காது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். நார்மல் ஈகோலைய தான் நம்ம நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். ஏன்னா அதுல எந்த ஜீனும் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மன்ட்னு யாரை சொல்லுவீங்கன்னா, நம்மளோட PBR 322ல
நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் எல்லாம் இன்சர்ட் பண்ணி அதை ஒரு புதுசா தானே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆர்டிபிஷியலா. அது பிளஸ் நம்மளுடைய டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சிருக்கிற பிளாஸ்மிட். இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்ஃபார்மன்ட். இவங்க ரெண்டு பேரும். இதுல பிபிஆர் 322 கூட புதுசா எதுவும் சேரல அப்படின்னா, அதாவது டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லைன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? நான் ரீகாம்பினன்ட். டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் இதுல இருக்கு, அப்ப இதை என்ன சொல்லுவீங்க? ரீகாம்பினன்ட். இப்போ இந்த நாலுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருச்சா பாத்துக்கோங்க. புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதுதான் ஒரு நார்மல் ஈகோலை, இது ஆம்பிசிலின் மீடியம், இது டெட்ராசைக்ளின் மீடியம். இதுல வளருமா நார்மல் ஈகோலை? நார்மல் ஈகோலை கிட்ட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸே கிடையாது. இதை எடுத்துட்டு போய் இதுல போட்டீங்கன்னா இது என்ன ஆயிரும்? வளராது மேம். பிபிஆர் 322ல இப்படி இருக்கு. இந்த பக்கம் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னா ஆம்பிசிலின்ல வளரும், டெட்ராசைக்ளின்ல வளரும்னு அர்த்தம். இப்போ இதை கொண்டு வந்து இதுல போடுங்க, என்ன ஆகும்? வளரும் மேம். ஓகே. அடுத்து நம்மளோட ஆர்டிஎன்ஏ. ஆர்டிஎன்ஏல இந்த மாதிரி இருக்கு பிளாஸ்மிட். இத டெட்ராசைக்ளின் பக்கத்தை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட டிசைரபிள் ஜீனை ஆட் பண்ணிட்டு, இப்போ இது ஆம்பிசிலின்ல வளருமா வளராதா? வளரும் மேம். ஆம்ப்ல வளரும், டெட்ராசைக்ளின்ல வளராது மேம். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் யாரு ஆம்பிசிலின்ல வளர்ந்துருக்காங்க, டெட்ராசைக்ளின்ல வளரலையோ அவங்க தான் நம்ம ஆர்டிஎன்ஏ. அவங்க தான் நம்மளுக்கு வேணும். நமக்கு இவனும் வேணாம் இவனும் வேணும், இவன் தான் வேணும். புரியுதா? எஸ் மேம். இது வரைக்கும் நோட் பண்ணுங்கடா. Noted? Yes, ma'am. Yes, sir. எஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பெட்ரி டிஷ்ல இந்த 3 பேருமே இருக்காங்க. இங்க ஒரு ஆள் இருக்காரு, சரியா? இங்க ஒரு ஆள் வளர்ந்துருக்காரு, இங்க ஒரு ஆள் வளர்ந்துருக்காரு. இவங்க 3 பேருமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இவங்கள இருந்து எப்படி நீங்க யார் ஆர்டிஎன்ஏன்னு கண்டுபிடிக்க போறீங்க? அதுக்கு என்ன பண்ணணும்னா
இதுதான் மாஸ்டர் டெம்ப்ளேட். இந்த மாஸ்டர் டெம்ப்ளேட்ல இருந்து ரெப்ளிகா எடுத்துக்கணும். ரெப்ளிகானா ஜஸ்ட் இது மேல அப்படியே ஒட்டிட்டு இத இன்னொரு பிளேட்ல ஒத்தணும். இந்த 2 பிளேட்ல ஒத்தி எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ரெப்ளிகா. இந்த பிளேட்ல நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா ஆம்பிசிலின். என்ன ஆன்டிபயோட்டிக் ஆட் பண்ணிருக்கோம்? ஆம்பிசிலின். இதுல டெட்ராசைக்ளின் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இதை எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க ஒட்டுறீங்க. மேல இருக்கிற இந்த பிளேஸ்ல இருக்கிறது இங்கேயும் வளரல, இங்கேயும் வளரல. அப்ப இவர் யாரா இருப்பாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஈகோலை. ஈகோலைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இவர் வேணுமா நமக்கு? நோ மேம். நோ மேம். இந்த சைட்ல இருக்கிறவரு இங்கேயும் வளர்ந்திருக்காரு, இங்கேயும் வளர்ந்திருக்காரு. இவர் PBR 322. இவர் வேணுமா உங்களுக்கு? நோ மேம். இங்க இருக்கிறவரு இங்க வளர்ந்திருக்காரு, இங்க வளரல. அப்ப இவர் யாரு? RDNA. DNA. இந்த இப்ப இதுதான் டெஸ்டிங். 3 ஸ்டூடெண்ட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. எந்த ஸ்டூடெண்ட் நம்ம கண்டென்ட் வாங்கியிருக்காங்கன்னு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த மார்க்கர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இதுதான் தெரிஞ்சு போயிட்டு இதை எடுத்து வழக்கு போடும். அவ்வளவுதான். இது புரியுது? இதுதான் செலக்டபிள் மார்க்கர். செலக்ட் பண்ணிட்டோம். இது கேட்ட ஸ்டூடெண்ட்க்கு புரிஞ்சுச்சாமா? புரிஞ்சிச்சு மேம். பேருடா? மகேஸ்வரி மேம். மகேஸ்வரிக்கு கிளியரா இருக்கா மார்க்கரு? கிளியரா இருக்கு மேம். நம்ம பார்த்தது ஆன்டிபயோட்டிக் மார்க்கர்ஸ். PBR 322ல இந்த மார்க்கர் தான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். Yes ma'am. என்ன கேட்டிருக்கீங்க? தர்ஷிகா ஏதோ பண்றேன்னியடா? எஸ் மேம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணதா மேம். ஃபர்ஸ்ட் வந்து அனடாமிக்கல் அது 0.5 வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பயோ ப்ராசஸிங் அப்படி போடுறாங்க. போடுமா. மேம் இதுல யூ கேனாட் ஸ்டார்ட் ஸ்கிரீன் வருங்க. நீங்க ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணாதான் எங்களை ஸ்டார்ட் வருமா? இதோ வரேன். பண்ணிட்டோம். மேம். ஸ்கிரீன் தெரியுதா மேம்? இல்லம்மா எனக்கு தெரியல. தெரியலையா? ஒருவேளை நான் உன்னை ஃபாஸ்டா மாத்தணும்னு நினைக்கிறேன்டா. மாத்தவா? உங்களுக்கு தெரியுதா கெசில்டா? மேம். நோ மேம். தர்ஷிகா? அவளையே காணுமேமா. போயிட்டாளா வெளிய? சாரி மேம். பதிலே கட்டாச்சு. நான் திரும்ப டைப் பண்ணேன். சரிம்மா, அதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் பாத்துடலாமா? மேம். தர்ஷிகா வரலையா? மேம் இதுக்கு மேம். தர்ஷிகா உன்னை கோ ஹாஸ்டா மாத்திருக்கேன். வருதா பாரு. ஓகே மேம். டைப். ஷேர் பண்றியா? அவளுக்கு ஏதோ நெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. வரல இல்ல தர்ஷிகா? வந்துருச்சு. ஓகேம்மா வெய்ய நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
anatomical adaptation இது வாடா. யாருமா கேட்டது anatomical adaptation? இதுதானடா? இதுதான். யார் கேட்டதுமா இந்த கொஸ்டின்? டவுட்? இல்ல மேம். பேரு சொல்லலாமா இது? எக்ஸ்பிளைன் ma'am. பண்ணுங்க. ஸோ anatomical adaptation யாரோ ஒருத்தர் வாசிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நானே ரீட் பண்ணிடலாம். பண்ணிடும். Presence of multi-layered epidermis with heavy cuticles to prevent water loss due to transpiration. ஒரு நிமிஷமா Hypodermis. இரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எபிடர்மிஸ் வந்து மல்டி லேயர்டா இருக்கு. சரியா? அப்படின்னா நிறைய லேயர் ஆஃப் எபிடர்மிஸ் இருந்ததுன்னா அதை தாண்டி தான் வாட்டர் லாஸ் நடக்கணும். ஸோ வாட்டர் லாஸ் ப்ரிவென்ட் ஆகுது. presence of multi-layered epidermis. Okay. With thick cuticle. Cuticle-னா ஒரு மாதிரி வேக்ஸ் வழவழன்னு இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த இலை மேலெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணும்னா வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட். Hypodermis is well developed with sclerodermatous tissue. அடுத்து இந்த பிக்சர்லயே பார்க்கலாம் நீங்க. எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிற லேயரை ஹைப்போடெர்மிஸ்னு சொல்லுவோம். இங்க வந்து ஸ்க்ளீரன் கைமா. யூஸ்வலா ஸ்க்ளீரன் கைமானா என்னன்னா டெட் டிஷ்யூடா. ஸோ டெட் டிஷ்யூ இருந்தா அது வழியா வாட்டர் லாஸ் நடக்கிறது ப்ரிவென்ட் பண்ணலாம். அதான் நெக்ஸ்ட். Sunken stomata are present only in the lower epidermis with hairs in the sunken tips. யூஸ்வலா ஸ்டொமேட்டான்னு சொன்னா எபிடர்மிஸ் அப்பர் எபிடர்மிஸ்ல தான் இருக்கும். பட் டெசர்ட் பிளான்ட்டுக்கு ஸ்டொமேட்டா அப்பர் எபிடர்மிஸ்ல இருந்ததுன்னா அப்பப்போ ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும் போதெல்லாம் வாட்டர் லாஸ் நிறைய ஆயிட்டே இருக்கும். ஜஸ்ட் டு அவாய்ட் தட் சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னா ஸ்டொமேட்டா உள்ள புதைஞ்சு இருக்கும். சரியா? உள்ள புதைஞ்சு இருக்கிறதால வாட்டர் லாஸ் கம்மியாகும். Next point again. Photoactive type of stomata found in succulent plants. Ma'am, voice break ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதம்மா? வாய்ஸ் பிரேக். ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க, அர்த்தம் தெரியலனாடா. ஸ்கோட்டோ ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னா டெசர்ட் யூஸ்வலா ஸ்டொமேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அட் மார்னிங், க்ளோஸ் அட் நைட். நம்மள மாதிரி தான் காலையில முழிச்சிட்டு இருப்போம், நைட்டு தூங்கிடுவோம். இந்த மாதிரி தான் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பிளான்ட் எல்லாம். பட் டெசர்ட் பிளான்ட் மட்டும் அப்படியே மாத்திக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்ல ஆக்டிவா இருக்கும், மார்னிங்ல வந்து ஸ்டொமேட்டா எடுத்துக்கோங்க. ஸ்டொமேட்டா ஓப்பன் டூரிங் நைட் அண்ட் க்ளோஸ் டூரிங் டே டைம். ஏன்னா டே டைம்ல ஓப்பனா இருந்ததுன்னா ரொம்ப தண்ணி வேஸ்ட் ஆயிடும். இந்த பாத்வே தான் நம்ம கேம்ப் பாத்வேன்னு சொல்லி கூட படிச்சிருக்கோம். ஓகேவா? சக்குலண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா plants that can store water in leaves or stems. தன்னோட இலையிலையோ அல்லது தண்டுலையோ தண்ணிய ஸ்டோர் பண்ணி, இப்ப நீங்க இந்த சப்பாத்தி கள்ளிலாம் பாருங்களேன், ஒரு மாதிரி திக்கா இருக்கு பாருங்க, அதெல்லாம் சக்குலண்ட்.
ஸ்டெம்ல தண்ணிய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. ஓகேவா? இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியலன்னா எழுதிக்கோங்கம்மா. ஸ்கோட்டோ ஆக்டிவ், சக்குலண்ட் எல்லாமே. நெக்ஸ்ட், Vascular bundles are well developed with several layered bundle sheets. வாஸ்குலர் பண்டில்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கும். சரியா? வாஸ்குலர் பண்டில்னா உங்களுக்கு தெரியும், சைலம் ஃப்ளோயம் இருக்கிறவங்க அண்ட் இவங்கள சுத்தி பண்டில் ஷெத்தும் உண்டு. C4 பிளான்ட் மாதிரி. கிரான்ஸ் அனாட்டமி போன வருஷம் படிச்சிருப்பீங்க. படிச்சீங்களா? Yes. அடுத்து போலாமா? Mesophyll is a well differentiated into palisade and spongy parenchyma. Mesophyll is well differentiated into palisade and spongy parenchyma. Mesophyll பாத்தீங்கன்னா மேல பாருங்களா, palisade parenchyma அப்படியே parallel-ஆ இருக்கும். கீழே கொஞ்சம் பாருங்க, ஸ்பாஞ்சி வந்து கொஞ்சம் ஏர்லாம் அது உள்ள ஃபில் ஆகி கொஞ்சம் உருட்டையா நிறைய ஸ்பேசஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 2 டைப்ஸ். மேல palisade parallel-ஆ இருக்கும், கீழே ஸ்பாஞ்சி நடுவுல ஏர் எல்லாம் ஃபில் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், In succulent, the stem possesses a water storage region. சக்குலண்ட்ல ஸ்டெம் பொசஸஸ் வாட்டர் ஸ்டோரேஜ் ரீஜியன். அதாவது ஸ்டெம்ல வந்து தண்ணி சேகரிக்கிறதுக்கான ஒரு ரீஜியன் இருக்கும். ஓகேவா? அதை பாருங்க, பாலிசேடு, ஸ்பாஞ்சி, லோவர் எபிடர்மிஸ், அதுல சங்கன் ஸ்டொமேட்டா எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். இந்த டவுட் கேட்ட ஸ்டூடெண்ட்க்கு கிளியரா இருக்காமா இது? Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே பயோ ப்ராஸ்பெக்டிங் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவா. பண்ணுடா. இங்க இருக்கும் மேம் பயோ ப்ராஸ்பெக்டிங். ஓகேம்மா. இது கேட்டது எந்த ஸ்டூடெண்டா? மேம் நான் தான் மேம். பேரு? தர்ஷிகா. தர்ஷிகாவா? ஓகே. படிமா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Yes, ma'am. Bioprospecting is the process of discovery and commercialization of new products obtained from biological resources. Bioprospecting may involve biopiracy. இருடி, ஒரு பாயிண்ட் அப்படி. பயோ ப்ராஸ்பெக்டிங்ன்றது process of discovery and commercialization of new products obtained from biological resources. அதாவது இப்போ வந்து ஒரு இன்சுலின் இருக்கு. நார்மலா இன்சுலின் மனுஷன் சுரக்கிறது. பட் அதே இன்சுலினை நம்ம ஒரு பாக்டீரியா உடம்புக்குள்ள வளர்க்குறோம்ல, வளர்த்தா அதுக்கு பேரு ஹியூமுலின். அதை நம்ம கடையில வித்து அந்த ப்ராடக்டை விற்கலாம். அது கமர்ஷியலைசேஷன். இது புரியுதா? Yes, ma'am. அடுத்த பாயிண்ட். Bioprospecting may involve biopiracy, in which indigenous knowledge of nature originating with indigenous people is used by others for profit without authorization or compensation to the indigenous people themselves. நான் சொன்னேன் இல்லையா, பயோபைரசி அப்படிங்கிறது இண்டிஜினஸ் நாலேஜ். இண்டிஜினஸ்னா நேட்டிவ் பீப்புள். இப்ப தமிழ்நாடுக்காரங்களோட ஒரு நாலேஜ் என்னன்னா, மஞ்சளை வந்து மருந்தா பயன்படுத்துறது, நீமை வந்து மருந்தா பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்மளோட நாலேஜ். ஆனா அவங்க இந்த நாலேஜ அவங்க ப்ராஃபிட்காக நமக்கு தெரியாமையே, நமக்கு எதுவும் காசே கொடுக்காமையே திருடிட்டு போறதுதான் பயோபைரசின்னு சொல்லுவோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. In
பயோப்ராஸ்பெக்டிவும் பைரஸியும் கொஞ்சம் ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு ஸ்கூல்ல, அதனால தான் கேட்டேன். இப்போ கிளியரா இருக்காமா? எஸ் மேம், இப்போ கிளியர் மேம். தேங்க்யூ மேம். நான் ஸ்க்ரீன் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னடா ஸ்க்ரீனை ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துருவா மேம். இதெல்லாம் வேண்டாவா? கீழே இதெல்லாம் புரிஞ்சிச்சுல உனக்கு? இதெல்லாம் ஓகே மேம். அந்த மெயின் கான்செப்ட் தெரிஞ்சா இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம யூஸ் பண்ண மஞ்சளை திருடிட்டு போயிட்டாங்க. நம்மளோட பாஸ்மதி ரைஸ், நம்மளுக்கு 17 வகையான ரைஸ் நம்ம ஆளுங்க வச்சிட்டு இருந்தோம். அவனுங்க வந்து சும்மா ஒரு செமி டுவார்ஃபை கிரியேட் பண்ணிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. நீமும் அந்த மாதிரி தான், சரியா? எஸ் மேம். நான் ஸ்க்ரீன் ஷாப் ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க. வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கோமா இந்த இதுல. நீங்க சாட் செக் பண்ணி சொல்லுங்க மேம். டாபிக் என்னடா சாட்ல கேளுங்க மேம். யாருன்னா ஏதாவது டாபிக் சொன்னாங்கன்னா நான் ஓபன் பண்றேன்னு சொன்னேன். மா எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளோட இந்த புக்ல இருந்து வேற ஏதாவது டவுட் பார்க்கணுமா? எல்லாமே பார்த்துட்டோமா? பேசுங்க வாய் திறந்து. இந்த புக்ல இருந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம், மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் மேம். அது எடுமா. ஏதாவதுன்னா சாட்ல அனுப்புங்க. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் ஆயிடுமா? பேஜ் வரைக்கும் போகும் மேம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஹாஃப் இருக்கு, செகண்ட் பேஜ்ல ஹாஃப் இருக்கு. சரிடா, நம்ம ஒன்னொன்னா முடிச்சிடலாம். வேற யாராவது ஸ்டூடெண்ட் படிங்க. Intimate pairing between two homologous மேல இருந்து crossing over is a precise. Crossing over is a precise process that includes stages like synapses, tetrad formation, crossover, and terminalization. Synapses. ஒரே ஒரு நிமிஷம்டா. போன வருஷம் நம்ம செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் ஒரு லெசன்ல மியாசிஸ்ல ப்ரோஃபேஸ் 1 படிச்சிருக்கோம். அந்த ப்ரோஃபேஸ் 1ல இருந்த எல்லாத்தையும் தான் இங்க சொல்றாங்க. சினாப்சிஸ், டெட்ரட், கிராஸ்ஓவர், டெர்மினலைசேஷன். திருப்பி சொல்லுங்க. Synapses, tetrad formation, crossover, terminalization. சரியா? இப்ப படிங்க. Intimate pairing between two homologous chromosomes is initiated during zygotine stage of prophase 1 of meiosis 1. So, first என்ன நடக்குது? ஜைகோட்டின் ப்ரோஃபேஸ் 1ல லெப்டோட்டின், ஜைகோட்டின், அப்புறம் பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ்னு 5 ஸ்டேஜ் உண்டு. இதுல லெப்டோட்டின் ஸ்டேஜ்ல குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகும். ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல ஹோமோலோகஸ் குரோமோசோம் அலைன் ஆகி ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பைவேலன்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? இந்த பேரிங்க தான் நம்ம சினாப்சிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே? Yes, ma'am. படிங்க. படிடா. Ma'am. சொல்லுமா. படிக்கிறேன் ma'am. Homologous chromosomes are aligned side by side, resulting in a pair of homologous chromosomes called bivalent. This pairing phenomenon is called synapsis or synthesis. It is of 3 types. Procentric synapsis, pairing start from middle of the chromosome.
Pro-terminal synapses, pairing starts from the telomeres. Random synapses, pairing may start from anywhere. ப்ரோசென்ட்ரிக்னா நடுவுல, ப்ரோ டெர்மினல்னா ஓரத்துல கடைசியில, ரேண்டம்ல எங்க வேணா பேரிங் நடக்கலாம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் Tetrad formation. Each homologous chromosome of a bivalent begin to form two identical sister chromatids which remain held together by centromere. At this stage, each bivalent has 4 chromatids. This stage is called tetrad stage. ஸோ இப்போ இந்த பிளேஸ்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பைவேலண்ட் ரெண்டா இருந்தது, நடுவுல இருக்க சென்ட்ரோமியரை தவிர ஸ்பிளிட் ஆக போகுது. அதை நம்ம என்ன சொல்றோம்னா டெட்ரட் ஸ்டேஜ்னு சொல்றோம். சரியா? இங்க பாருங்க, நான் இப்ப இது பண்றேன், தெரியுதா உங்களுக்கு என்னோட ஒயிட் போர்டு தெரியுதாமா? ஒரு டைம்ல ஒருத்தர் தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, நீ கொஞ்சம் ஸ்டாப் ஷேரிங் கொடுமா. இப்படா நோ மேம். தெரியுது. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. மெக்கானிசம் ஆஃப் கிராஸ் ஓவர். இது வந்து ஆக்சுவலா 11th உங்களுக்கு இருந்தது, பட் ஸ்டேட் போர்டில் தான் இது 12th கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ வந்து நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ரெப்ளிகேஷன் முடியுதுன்னா என்ன அர்த்தம்? 23 குரோமோசோம் இருக்குன்னா, 23 பேர் இருக்குன்னா, இதே மாதிரி இன்னொரு 23 பேரு ரெப்ளிகேட் ஆகுறது அல்லது காப்பி போடுறது. இதுதான் ரெப்ளிகேஷன். கரெக்டா? இப்போ இந்த 23 பேர்ல இதுதான் குரோமோசோம் 1. இதே மாதிரியே இதுலயும் குரோமோசோம் 1 இருக்குமா இல்லையா? அதே மாதிரி இப்போ இதுல வந்து குரோமோசோம் 2 இருக்குன்னு வைங்க. இதே மாதிரி இங்கேயும் குரோமோசோம் 2 இருக்கும். இதே மாதிரிதான் 23க்கும் இங்கேயும் அங்கேயும் சேர்ந்து இருக்கும். இது புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் ஒரே ஒரு குரோமோசோம் 1 மட்டும் நான் வரைஞ்சுக்கிறேன். இது வந்து குரோமோசோம் 1 இப்படி இருக்கு. ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேர் அப்படின்னா இந்த 1 மாதிரியே இங்க இருக்கிற 1ம் இதுக்கு கூட வந்து நிக்க போகுது. நான் உங்களுக்கு புரியணுன்றக்காக கலர் மட்டும் மாத்திக்கிறேன். சரியாடா? Yes, ma'am. 1 இப்ப வந்து சேர்ந்துருச்சு. இது புரியுதா உங்களுக்கு? இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேர்டுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படிச்சீங்க. அண்ட் தென் சினாப்சிஸ் ஃபார்ம். சினாப்சிஸ்ன்றது இவங்க 2 பேருக்கு இடையில இப்படி வர இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அல்லது சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த ப்ளூவும் சிஸ்டர் குரோமாட்டிட். ப்ளூவும் யாரு? Sister chromatid. இந்த ரெட்டும் யாரு? Sister chromatid. சிஸ்டர் தான். ரெட்டுக்கு ரெட் சிஸ்டர். ப்ளூவும் தான் நான் சிஸ்டர். ப்ளூவும் சிஸ்டர், ரெட்டும் சிஸ்டர். ப்ளூக்கு ரெட் யாரு? நான் சிஸ்டர். இந்த அர்த்தம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? Yes, ma'am. இப்போ இங்கேயும் பாருங்க 2 இருக்காங்க, இதுவும் 2 இருக்கு. இந்த மாதிரி 2 இருக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பைவேலண்ட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆக போகுதுன்னா,
இந்த ரெண்டா இருக்காங்கல்ல, இவங்க சென்ட்ரோமியர் தவிர மத்த இடத்துல இப்படி பிரிஞ்சிருவாங்க, ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. தெரியுதா உங்களுக்கு? Yes, ma'am. ரெண்டா இருந்தவங்க இப்ப எப்படி மாறிட்டாங்க? 4 மாறிட்டாங்க இல்லையா? Yes, ma'am. Yes, ma'am. 4 மாறின இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெட்ரட். இவங்களுக்கு என்னமா பேரு? Tetrad. டெட்ரட். இந்த ஸ்டேஜ்ல தான் கிராசிங் ஓவர் நடக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் என்ன நடக்க போகுது? Crossing over. கிராசிங் ஓவர். கவனிங்க. அந்த பக்கம் போகுது. அது மாதிரி இங்க இருக்கிறதுல இப்படி போயிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கிராஸ் ஓவர் நடக்குது இல்ல, இதுக்கு பேர் தான் கயாஸ்மெட்டா. இதுக்கு பேர் என்னமா? Chiasmata. இந்த எக்ஸ் ஸ்ட்ரக்சர் பேர் தான் கயாஸ்மெட்டா. இது வந்து சில ஆர்கானிசம்ல டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல அப்படியே நின்னுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். சரியா? அடுத்த ஸ்டேஜ் டயாகைனசிஸ் ஸ்டேஜ்ல தான் இந்த கயாஸ்மெட்டா எக்ஸ் வந்து பிரிஞ்சு கிராஸ் ஓவர் ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கும். இது மாதிரி ரெட். ஓகே, புரியுதா? Yes, ma'am. இந்த மாதிரி நம்மளுக்கு கிராஸ் ஓவர் முடிஞ்சு போச்சு. டெர்மினலைசேஷன் ஆஃப் கயாஸ்மெட்டா தான் டயாகைனசிஸ். டெர்மினலைசேஷன் முடிஞ்சிருச்சு, கிராஸ் ஓவர். இப்ப கிளியரா இருக்கா? Yes, ma'am. நோட் கேட்கணும். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப நீ ஷேர் பண்ணி அந்த லாஸ்ட் படிச்சிருமா? Yes, ma'am. Ma'am, மறுபடியும் நான் நியூவா ஓபன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு 2 minutes. ஓ சரிடா. நீங்க இதை க்ளோஸ் பண்ணாதான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியும்னு பாத்துக்கோங்க. இதோ பண்றேன். அம்மா எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுக்கலாமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஆமா.
Yes, ma'am. Open பண்ணிட்டேன் ma'am. ம். Yes, ma'am. ம். Open பண்ணிட்டேன் ma'am. தெரியுதா? தெரியுதுடா. அந்த இதுதானே கிராஸ் ஓவரும் டெர்மினலைசேஷனும் யாராவது ஒருத்தர் வாசிச்சிடுங்க. Yes, ma'am. After crossover, after dead rod formation, crossing over occurs in Pachytene stage. Non-sister chromatids of homologous pair make a contact at one or more point. This point of contact between non-sister chromatids of homologous chromosomes are called chiasmata. இது At chiasma, புரியுதானா என்னன்னு எல்லாருக்கும்? yes ma'am. Yes, ma'am. Good. At chiasma, cross-shaped or X-shaped structures are formed where breaking and rejoining of two chromatids occur. This results in reciprocal exchange of equal and corresponding segments between them. ஆமா. கொஞ்சம் ப்ளூல இருக்கிறது ரெட்டுக்கு, ரெட்ல இருக்கிறது ப்ளூக்குன்னு நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. புரியுதா? Yes ma'am. நெக்ஸ்ட் Terminalization. After crossing over, chiasma starts towards the terminal end of chromatids. This is known as terminalization. As a result, complete separation of homologous chromosomes occur. ஸோ ஃபுல்லா கிராஸ் ஓவர் முடிஞ்சிடுச்சு. chiasma starts to move towards the end of chromatid. இதை தான் நம்ம டெர்மினலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Yes ma'am. Yes, ma'am. கம்ப்ளீட்டா கிராஸ் ஓவர் முடிஞ்சு போய் இந்த மாதிரி கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க சிஸ்டர் குரோமேட்டிட் பக்கத்துல வந்துச்சு, அப்புறம் எக்ஸ் கயாஸ்மேட்டா வந்தது, அப்புறம் ஃபுல்லா ரீகாம்பினன்ஸ் பிரிஞ்சாச்சு. இந்த பக்கம் ஃபுல் ப்ளூ, இந்த பக்கம் ஃபுல் ரெட், இங்க மேல ப்ளூ கீழே ரெட், அங்க கீழே மேல ரெட் கீழே ப்ளூ. பக்காவா? Yes ma'am. அவ்வளவுதான்டா. Ma'am, நீங்க screenshot என்னம்மா? stop பண்ணிடுவா ma'am. பண்ணிடுறேன். உங்க டவுட்ஸ் எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டேனா? Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் வீக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் படிச்சுட்டு வாங்க. மோஸ்ட்லி டியூஸ்டே, அதாவது சண்டேவே படிச்சிருங்க. நான் மண்டேவோ டியூஸ்டேவோ சார் கிட்ட கேட்டு வைக்க பார்க்குறேன். சரி, ஆனா வெனஸ்டே நான் இருக்க மாட்டேன், அதனாலதான். சரிடா. தேங்க்யூ, பாய். Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, bye, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye, ma'am. தேங்க்யூ, பாய்.